ஃபர்ஸ்ட் டெட் அறிமுகமாயி 13ல ஒரு தடவை எழுதிட்டோம், 17ல ஒரு தடவை எழுதிட்டோம், 19, 21 இப்படி 4 வருஷம் தொடர்ந்து டெட் எழுதிட்டோம். அவங்க 18க்கு அப்புறம் 2018க்கு அப்புறம் இது வெறும் ஜஸ்ட் எலிஜிபிள் தான், அதனால நீங்க இன்னொரு ஜீவோ போட்டு பணி நியமன எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. சரி, நாங்க அதை எதிர்த்தும் போராடல, சரி நாங்க எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த பணி நியமன எக்ஸாம் எழுதி அதுலயும் நாங்க பாஸ் மார்க் எடுத்து வச்சிருக்கோம். எங்களோட ஆன்சர் கீ தான் நாங்க பார்த்து வச்சிருக்கோம். அதுக்கான ஆன்சர் கீ 115 நாள் ஆகுது, இன்னும் அந்த கவர்மெண்டால ஒரு ஆன்சர் கீ கூட வெளியிட முடியல. அவங்க என்ன சொன்னாங்க, தேர்தல் அறிக்கையில அதெல்லாம் நான் பேசணும் தான், பேசிதான் ஆவேன், வேற வழி இல்ல. அவங்க என்ன சொன்னாங்க, 13ல உள்ளவங்களுக்கு எல்லாம் போடுறேன்னாங்க. அப்புறம் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. சரி, எக்ஸாம் தான், 40,000 பேருக்கும் போஸ்டிங் போட முடியாது, சரி இந்த எக்ஸாம் வச்சு அட்டென்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கும் படிச்சு ரெடி ஆனோம். ஒரு ஆன்சருக்கு இவ்வளவு நாளாகி இன்னும் அது வெளியிடல, ஒரு போஸ்டிங் அறிவிக்கல. வட மாவட்டங்கள்ல ஏகப்பட்ட போஸ்டிங் இருக்கு, 10,000க்கு மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர் கண்டிப்பா இருக்கு. ஒவ்வொரு வருடமும் புதிய தலைமுறையில நியூஸ்ல போகுது, இவ்வளவு தேர்ச்சி மாணவர் சேர்க்கை விகிதம் இவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்கல்ல. அப்ப ஆசிரியர் பணியிடம் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஏன் போடாம வச்சிருக்காங்க? எங்களுக்கு இதுக்கு உடனே எங்களுக்கு தீர்வு வரணும். இந்த நியூஸ் முதலமைச்சர் காதுக்கு கண்டிப்பா போகணும். இதுக்கு நீங்க பிரஸ் தான் ஹெல்ப் பண்ணணும். இருக்கிற போஸ்டிங் அத்தனையும் தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கு SGDக்கு கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். அதே போல பட்டதாரி ஆசிரியருக்கும் இன்க்ரீஸ் பண்ணி போஸ்டிங் போடுங்க. 11 வருஷம் எல்லாரும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கும். எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைச்சே ஆகணும். இது என்ன ஏதுன்னு இப்போ 25க்குள்ள எங்களுக்கு ஜனவரிக்குள்ள எங்களுக்கு முடிவு தெரிஞ்சாகணும். இந்த பிரஸ் மீட் இதை கண்டிப்பா போய் முதலமைச்சர் காதுக்கு எட்டுற மாதிரி செய்யுங்க. என் பேர் பார்வதி, நான் திருவாரூர் மாவட்டம்.